Kids Tamil. யானை மற்றும் சிங்கத்தின் பயம். ஒரு முறை ஒரு காட்டில் அதன் அரசனான சிங்கமும் அதன் நண்பனான யானையும் பேசிக்கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கள் துணிச்சல் செயல்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது சிங்கம் தான் சேவல் குரலுக்கு பயப்படும் பழக்கத்தை வெளிப்படுத்தியது. இதை கேட்ட யானை சிரிக்க ஆரம்பித்தது. அட, நீ என்ன, எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்தும் ஒரு மிருகம், ஆனால் ஒரு சேவக்குரலுக்கு பயப்படுறாயா என்று கிண்டலாக கேட்டது. அதற்கிடையில் யானையின் காதில் ஒரு சிறிய கொசு மொய்க்க தொடங்கியது. யானை அதை விரட்ட முயற்சி செய்தது. ஆனால் அதன் மொய்க்கும் மொழி அதை மிகவும் பயமுறுத்தியது. இதை பார்த்த சிங்கம் யானையின் நடவடிக்கையை பார்த்து நகைத்தது. அட, நீ பெரியதொரு யானை, ஆனால் ஒரு சிறிய கொசுக்கு பயப்படுறாயே என்று கூறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டு சமாதானமாகிவிட்டார்கள். Moral of the story: sometimes our fear is baseless. சில சமயங்களில் நமது பயம் காரணமற்றதாகி விடுகிறது. The clever lamb and the strong wolf. புத்திசாலி ஆடும் பலமான ஓநாயும். ஒரு ஊரில் ரொம்ப சுட்டியான ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்துச்சான். ஒரு நாள் அந்த குட்டி அங்கே இருந்த புற்களை எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். அந்த புற்கள் எல்லாமே நல்ல ருசியாக இருந்ததால் அது அந்த புல்லை சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப தூரமாக வந்துருச்சு. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த குட்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய நரி வந்து நின்றுச்சு. அதை பார்த்த குட்டிக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ குட்டி நினச்சிச்சு, நம்ம எவ்வளவு பயம் இருந்தாலும் இந்த ஓநாய்க்கிட்ட அதை காமிக்கக்கூடாது, இப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிச்சு. அப்போ குட்டி ஓநாயை பார்த்து சொன்னிச்சு, எப்படியும் நீ என்னைய சாப்பிட போற, அதனால நான் நல்ல நிறைய புல்லை சாப்பிட்றேன். அப்போதான் நீ என்னைய சாப்பிட்றப்போ நான் நல்லா ருசியாக இருப்பேன். அதனால நீ கொஞ்சம் நான் நல்லா சாப்பிட்ற வர வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னிச்சு. ஓநாய் சொன்னிச்சு, சரி, நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்கு, அப்படியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ குட்டி ஓநாயை பார்த்து, எனக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடுறதுக்கு அனுமதி தரியா, அப்போ தான் நான் சாப்பிட்டதெல்லாம் செரிக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கும் ஓநாய் சரி அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அந்த குட்டி டான்ஸ் ஆடவும் செஞ்சது. இப்போ குட்டி சொன்னிச்சு, இங்கே இருக்க மணியை கொஞ்சம் ஆட்டி விடுறியா, அப்போதான் நான் நல்லா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கும் ஓநாய் சரி அப்படின்னு சொன்னிச்சு. ஓநாயும் மணியை நல்லா அடிச்சிச்சு. அந்த சத்தத்தை கேட்ட ஆட்டோட உரிமையாளர் அவரோட 2 நாய்களையும் அனுப்பி தொலைஞ்ச ஆட்டுக்குட்டியை தேடி கொண்டு வாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த 2 நாய்களும் மணி சத்தம் கேட்ட திசைக்கு வந்தாங்க. அங்கிருந்த ஓநாயை விரட்டி குட்டியை காப்பாத்திட்டாங்க. ஆமாம் குழந்தைங்களே, நம்ம ஆபத்தில் இருக்கிறப்போ பயந்து ஓடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். Moral of the story: a little creature can sometimes be dominating. சிறு உயிரினம் கூட சில சமயங்களில் ஆதிக்கம் செய்யும். The thirsty crow. தாகமான காகம். ஒரு கடுமையான வெயில் காலத்தில் ஒரு நாள் ஒரு காகம் தண்ணியை தேடி ரொம்ப நேரமாக இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டு இருந்துச்சான். அது ரொம்ப தாகமாகவும் சோர்வாகவும் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக தேடியும் அதுக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அதனால காகம் நினச்சிச்சு, இனிமே எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது போல அப்படின்னு தேடுறத நிறுத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கண்ணில் ஒரு வயலுக்கு நடுவில் இருந்த ஒரு பானை தெரிஞ்சிச்சு. அதை பார்த்த உடனே காகத்துக்கு ஒரே சந்தோஷம். அந்த பானையை நோக்கி அது பறந்து போணுச்சு. பானை பக்கத்தில் போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு அதில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு. அப்போ காகம் சொன்னிச்சு, சே, இந்த தண்ணி என்ன இவ்வளவு கீழே இருக்கு, எப்படி நான் அந்த தண்ணியை குடிக்கிறது அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு இருந்தப்பவே அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா படியே அது செய்யவும் ஆரம்பிச்சது. அதோட மூக்கால கீழே கிடந்த சின்ன சின்ன கல்லையெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா அந்த பானையில் போட்டுச்சு. அந்த தண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமாக
மேலே வர ஆரம்பிச்சது. அது வாய்க்கு தண்ணி எற்ற வர அந்த கற்களை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா தண்ணி எல்லாம் மேலே வந்துருச்சு. காகம் அதை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட அறிவையும் புத்தியையும் வச்சு தண்ணீரை குடிச்சதை பற்றி காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Moral of the story: one can reach a final destination if one tries hard. முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். The peacock's ugly voice. மயிலின் கரகரப்பான குரல். ஒரு அழகான நல்ல நாளில் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு அழகான மயில் சந்தோஷமாக நடனம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அது அதோட அசிங்கமான கரகரன்னு இருக்கிற குரலை பற்றி நினச்சிச்சு. உடனே அதோட முகம் சோகமாக மாறிப்போச்சு. கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அப்போ மயில் அங்கே ஒரு மரத்தில் உட்காந்துருந்த நைட்டிங்கேல் பறவையை பார்த்துச்சு. அந்த பறவை அங்கே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்ட மயில் நினச்சிச்சு, ச்சே, இன்னும் ஒரு அழகான குரல், அவ்வளவு அழகா அதனால் பாட முடியுதே. ஆனால் நான் பாடுனா கத்துற மாதிரி இருக்கு, எல்லோரும் என்னைய பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிச்சு. அப்பொழுது அங்கே திடீர்னு ஒரு கடவுள் வந்தாங்க. அவங்க அந்த மயிலை பார்த்து, நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மயில் ஒரே அழுக. எனக்கு எவ்வளவு அழகான முகம், உடம்பு, நிறம், அதை பார்த்து எல்லோரும் பொறாமப்படுறாங்க. ஆனால் என்னோட குரலை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னுச்சு. இந்த அழகை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னுச்சு. அப்போ கடவுள் சொன்னார், நீ மட்டும்தான் உனக்கு குறை இருக்குன்னு கவலைப்படுற. நான் எல்லாருக்குமே ஒரு பலத்தை கொடுத்து தான் படைச்சேன். உனக்கு அழகு, கழுகுக்கு பலம், நைட்னிகேலுக்கு குரல், இன்னும் நிறையா. நீ உன்னோட குறைகளை பற்றி கவலைப்படாமல் உன்னோட பலம் என்னன்னு பார்த்து அதை நினச்சி சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னார். ஆமாம் குழந்தைகளே, நம்மக்கிட்ட இருக்கிற பலம் வேறு யாருக்குமே இருக்காது. நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம சந்தோஷமாக வாழலாம். Moral of the story: one shouldn't regret on what one doesn't have. Rather be satisfied with what we have. நம்மிடம் இல்லாததை நினைத்து வருத்தப்படக்கூடாது, இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியடைய வேண்டும்.